அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, எதிரிகளை கண்டு உங்களுக்கு பயம் ஏற்படுகிறதா? திடுக்கம் ஏற்படுகிறதா? நடுக்கம் ஏற்படுகிறதா? அச்சம் ஏற்படுகிறதா? அந்த எதிரிகளை கண்டு நீங்கள் பயப்படவே கூடாது. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று எதிரி கூட்டம் நம்மை பார்த்து சீண்டுகின்ற பொழுது நாம் அவர்களை கண்டு அச்சப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமா ஷிஹ்த வ கைஃப ஷிஹ்த இன்னக அலா மா தஷாவு கதீர். இறைவா, அந்த கூட்டத்திற்கு எதிராக நீயே எனக்கு போதுமானவனாக இருக்கிறாய். நீ எவ்வாறு நாடுகிறாயோ அவ்வாறு எங்களுக்கு நீ போதுமானவனாக இருக்கிறாய். நீ எப்படி நாடுகிறாயோ அந்த நாட்டத்தின் மீது நீ சக்தி பெற்றவனாக இருக்கிறாய் என்ற இந்த அழகிய பிரார்த்தனையை நாம் செய்கின்ற பொழுது அந்த பாசிச கூட்டத்தை கண்டு, அந்த பயங்கரவாத கூட்டத்தை கண்டு, அந்த அடாவடி கூட்டத்தை கண்டு, அந்த ரவுடி கூட்டத்தை கண்டு நாம் பயப்பட தேவையே இல்லை என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத்தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தமது தாயகத்தை துறந்து, மக்கா எனும் தாயகத்தை துறந்து அவர்கள் மதீனாவை நோக்கி அகதி பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது சுராக்கத் இப்னு மாலிக் என்ற எதிரி தமது குதிரையின் மூலமாக இருவரையும் துரத்தி செல்லுவார். துரத்தி பிடித்து வந்து கொலை செய்வதற்காக வேண்டி செல்லுவார். இதை பார்த்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதிரி நமது பக்கத்திலே வந்து விட்டார் என்று சொன்ன பொழுது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீர் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த சுராக்கத் இப்னு மாலிக் என்ற எதிரி ஒரு ஈட்டின் அளவோ அல்லது 2 ஈட்டின் அளவோ அல்லது 3 ஈட்டிகளின் அளவோ 3 ஈட்டிகளின் அளவுக்கோ பக்கத்திலே நெருங்கி வந்த பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என்னை நினைத்து அழவில்லை, உங்களை நினைத்துத்தான் அழுகிறேன். உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்தில் அழகான ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும் மக்ஃபினாஹு பிமா ஷிஹ்த. இறைவா, அந்த எதிரிக்கு எதிராக எங்களுக்கு நீ போதுமானவனாக இருக்கிறாய். நீ எவ்வாறு நாடுகிறாயோ அவ்வாறு நீ எங்களுக்கு அந்த எதிரிக்கு எதிராக நீ போதுமானவனாக இருக்கிறாய் என்ற இந்த அழகிய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். நாமும் எப்படிப்பட்ட எதிரி கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்தை கண்டு நடுங்காமல் நாம் எதிருக்கு எதிராக நெஞ்சோடு தோல் நிமிர்த்தி நாம் இதயத்தோடு நாம் வீரமாக நின்று இந்த துஆவை செய்தால் எதிரிகளுடைய பாச்சா பலிக்காது.